ஏற்காட்டில் நடைபெற்ற ஒரு கொலை சம்பவம் தான் சினிமாவே மிஞ்சிய ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி இருக்குது. அப்துல் அப்படிங்கிறவர் அவருடைய காதலியை இன்னொரு 2 காதலியோடு சேர்ந்து கொலை பண்ணார். மோனிஷா முதல் காதலி, ஓகே. இந்த லோகநாயகி அல்பியா 2வது காதலி, ஓகே. இந்த தாவியா சுல்தானா 3வது காதலி. அப்புறம் அப்துல் அபீஸ் அப்படிங்கிற பர்சன் தான் 22 வயசு. அந்த பர்சன் தான் இவ்வளோத்துக்கும் காரணம். ஃபஸ்ட்டு அவங்க பண்ண பிளான் என்ன அப்படின்னா, நம்ம யாருக்கும் தெரியாமல் கொலை பண்ணிடலாம், கொலை பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு அவங்கவுங்க போயிட்டா. இங்கேயும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வா போகலான்னு அவங்க ஆஸ் யூஷுவல் மனசு மாறிட்டாங்க. ஓகே, கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். முன்னையாவது லவ்வர், இப்போ கல்யாணன்ற ஒரு கமிட்மெண்ட் வந்தாச்சு, ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாச்சு, எல்லாமே கொடுத்தாச்சு. அவங்க கிளம்பி போகிறாங்க. ஆஸ் யூஷுவல் நிறைய இடத்துக்கு போய் சுற்றிட்டு நைட்டு ஒரு 10-10:30 மணிக்கு போல் என்ன ஆகுதுன்னா, ஏற்காடு மலை ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஏற்காடு மலை ஏற ஆரம்பிக்கும் போது அந்த பொண்ணுக்கு ஒரு அறிவு வேணாம். என்ன அந்த பொண்ணு சொல்லியிருக்கலாம்ல, என்னதான் உன் சித்தப்பா கொலைக்கு அவள் காரணமாக இருந்தாலும் நீ போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்லியிருக்கணுமா வேணாமா? அந்த அளவுக்கு காதல் மறைச்சிருச்சா இல்லை என்ன? இல்லை அந்த பொண்ணுக்கு ஒரு அற்ப ஆசையாக கூட இருக்கலாம், நம்ம இது மாதிரி ஹெல்ப் பண்ணால் நம்ம கூட சேர்ந்துருவான் வந்துருவான் அப்படிங்கிற ஒரு அற்ப ஆசை. எவ்வளோ ஒரு கேடு கேட்ட லவ் இல்லை ஆக்சுவலி. ரெண்டு பேருமே கமிட்டடாக இருந்தாங்கன்னா அது கல்யாணத்தில் போய் முடியும். ஒருத்தவங்க ரொம்ப கமிட்டடாக எமோஷனலாக, ஒருத்தவங்க ரொம்ப ஈஸி கோயிங்காக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நிலமை தான் இந்த இடத்துல வந்து வரும். ஆக்சுவலி இப்போ தான் நமக்கு வெர்ஷன்ஸ் வந்துச்சுல, சொன்ன பெஸ்டி பாய் பெஸ்டி, பெஸ்டி கேர்ள் பெஸ்டி, அதுக்கப்புறம் என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, மியூச்சுவல் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ். சாரி, அதை தாண்டி இன்னைக்கு ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் என்னன்னா பாடி கவுண்ட்ன்ற அளவுக்கு இன்னைக்கு வந்துருச்சு. அந்த மாதிரி இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக அட்வொகேட் பிரியதர்ஷினி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் சார். ஏற்காட்டில் நடைபெற்ற ஒரு கொலை சம்பவம் தான் சினிமாவே மிஞ்சிய ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி இருக்குது. அப்துல் அப்படிங்கிறவர் அவருடைய காதலியை இன்னொரு 2 காதலியோடு சேர்ந்து கொலை பண்ணது தான் ஏற்காட்டையே வந்து உலுக்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலேயே என்ன நடந்தது? நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் கூட ஆரம்பிக்கும்போது லவ் ஸ்டோரின்னு சொல்வீங்களோன்னு நினச்சேன். ஒரு லவ் ஸ்டோரியை போயிட்டு ஒரு க்ரைம் த்ரில்லர் அளவுக்கு பேச வச்சுட்டாங்களே அப்படிங்கிறது தான் ஒன்று. ரெண்டாவது, ஒரு மேபி காதலி ஏதாவது பிடிக்கல, ஏதாவது வம்பு பண்ணால் த்ரெட்டன் பண்ணுறது, வேற யாரையாவது வச்சு கொலை பண்ணுறது, தன்னோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு கொலை பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். பட் ஒரு காதலியை இன்னும் 2 காதலிகளை வைத்து கொலை பண்ணுவது வந்துட்டு எப்படின்னு தெரியல. காதலன்னா ஒருவர் தான் இருக்கணுன்றது தான் நம்மளோட, அது வந்து பாரம்பரியமான ஒரு விஷயம். பட் அது மனசாட்சியும் அதுதான். ஏன்னா ஒரு காதலி ஒரு இதுனால அது மேரேஜ் அப்படின்றது போகும். இப்போதான் நமக்கு நிறைய வெர்ஷன் வந்துச்சுல, பெஸ்டி காதலில இருந்து வேற காதலியை கல்யாணம் பண்ணலாம், ஒரே டைம்ல 3 காதலி. அதுவே ஒரு காலத்துல தவறா தானே இருந்தது. உன்னால கமிட்மெண்ட் குள்ள போக முடியும்னா மட்டும் லவ் பண்ண, கல்யாணம் பண்ணு, இல்லைன்னா அந்த கமிட்மெண்ட் குள்ள போகாது. ஏன்னா லவ் கல்யாணம்ன்றது ஒரு கமிட்மெண்ட். அது வேணானா உனக்கு தான் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, 2 பேரும் ஓகே ஒத்துக்கிட்டா அப்படின்னு. இங்க இதுதான் பிரச்சனை. 2 பேரும் ஈஸி கோயிங்கா இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற மாதிரி போயிடும். இது ரெண்டு பேருமே கமிட்டடா இருந்தாங்கன்னா அது கல்யாணத்துல போய் முடியும். ஒருத்தவங்க ரொம்ப கமிட்டடா எமோஷனலா, ஒருத்தவங்க ரொம்ப ஈஸி கோயிங்கா இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நிலைமை தான் இந்த இடத்துல வந்து வரும். ஆக்சுவலி இப்போதான் நமக்கு வெர்ஷன்ஸ் வந்துச்சுல, சொன்ன பெஸ்டி பாய் பெஸ்டி, பெஸ்டி கேர்ள் பெஸ்டி, அதுக்கப்புறம் என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, மியூச்சுவல் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ். சாரி, அதை தாண்டி இன்னைக்கு ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் என்னன்னா பாடி கவுண்ட்ன்ற அளவுக்கு இன்னைக்கு வந்துருச்சு. அந்த மாதிரி. ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னு நீங்கள் சொன்ன அப்துல் அபீஸ் அப்படிங்கிற பர்சன் தான் 22 வயசு. அந்த பர்சன் தான் இவ்வளோத்துக்கும் காரணம். ஃபஸ்ட்டு அவங்க பண்ண பிளான் என்ன அப்படின்னா, நம்ம யாருக்கும் தெரியாமல் கொலை பண்ணிடலாம், கொலை பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு அவங்கவுங்க போயிட்டா நம்ம ஜாலியாக இருந்துடலாம், லைஃப்பை லீட் பண்ணிடலாம், நான் நினச்ச பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவர் அங்கே யோசிச்சிருக்காரு. பட் அது கிடையாது. எனக்கா ஒரு நாள் எப்படியே சிக்கி தானே ஆகணும். மற்ற தட்டு அவர் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே பெரம்பலூரில் இருக்க ஒரு ப்ரைவேட் காலேஜில் இன்ஜினியரிங் 4th இயர் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு. ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போலீஸ் வந்து ஃபோன் எல்லாம் பார்ப்பாங்கன்றது தெரியாதா, என்னன்றது தெரியாது. ஏன்னா இது டே டு டே நம்ம எவ்வளோ நியூஸ் பேப்பர், எவ்வளோ நம்ம வந்து டிவி நியூஸஸில் பார்க்குறோம். முதல்ல ஒரு விஷயம் சஸ்பெக்டாக இருக்குன்னா அவங்க ட்ரேஸ் படவது வந்து இந்த விக்டிம் இல்லை இறந்து போனவங்களோட மொபைல் ஃபோனாக தான் ஃபஸ்ட்டு இருக்கும். அதில் இருந்தால் என்ன கால்ஸ் போயிருக்கு, இல்லை அக்யூஸ்டோட ஃபோனு, அந்த மாதிரி தான் ட்ரேஸ் அவுட் பண்ணுறது இருக்கும் இந்த இடத்துல. இங்கேயும் அது மாதிரி தான் ஒரு துப்பு வந்து கிடச்சி தான் இந்த ட்ராவல் நோக்கி இவர் ப்ளஸ் அந்த 2 பெண்கள் 3 பேரும் குற்றவாளினும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஒரு பக்கம் இவங்களோட உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. இது 2 மேட்ச் ஆக போய் தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து இந்த கேஸ் நிற்கிது. ஆக்சுவலி இந்த கேஸ் நம்ம அப்படியே என்ன வந்து பின்னணி அப்படின்னு பார்த்தோன்னா, சொல்கிற மாதிரி இந்த அப்துல் அபீஸ் அவர் வந்துட்டு 22 வயசு, பெரம்பலூரில் ஒரு ப்ரைவேட் காலேஜில் 4th இயர். அந்த இறந்த பெண் விக்டிம் வந்துட்டு லோகநாயகி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 32 வயசு. ஓகே, இங்கே எல்லாருமே கேட்கலாம், என்னங்க 32 22 அப்படின்னு. அதை நான் சொல்கிறேன். 32 வயசு. அவங்களோட ஊர் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி துறையூர். அங்கே தான் வந்து அவங்க இருந்துட்டு இருக்காங்க. இவங்க அங்கேருந்து என்ன பண்ணாங்கன்னா சேலமுக்கு வராங்க. சேலமுக்கு வந்துட்டு சேலம் பஸ் ஸ்டாண்ட் லைக் பின்னாடி இருக்க ஃபியூச்சர் விஷன் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நடத்துகிற அகாடமி. அந்த அகாடமியில் இவங்க டீச்சராக இருக்காங்க. ப்ளஸ் 1 2வது வந்து இவங்க தங்கியிருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கேயே கொஞ்சம் பக்கத்தில் இருக்க ஒரு மகளிர் விடுதியில் வந்து தங்கிட்டு இருக்காங்க. சரி, இப்படி அவங்க ஒர்க்குக்கு போகிறது வந்து தங்குறது இப்படி இருந்துகிட்ருக்கு 1. 2வது இந்த அப்துல் அபீஸும் இந்த லோகநாயகிக்கும் முதல்ல இன்ஸ்டாகிராமில் தான் பழக்கம் ஏற்படுது. ஏன்னா நம்ம சோஷியல் மீடியான்றோமே, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்றைக்கி ஜாஸ்தி நடந்துட்டுருக்கு. ஏன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இது எப்படி டிஃபைன் பண்ணலாம் இந்த கேஸ் அப்படின்னா,
பார்த்து காதல் இருந்துச்சு, பார்க்காம லாங் டிஸ்டன்ஸ் லவ், நம்ம 90s கிட் மூவிலாம் நிறைய பார்த்துருப்போம், அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. இது வந்து சோஷியல் மீடியானால வர ஒரு காதல் இன்னைக்கு லெவலில் 80% பாலாய் போன காதலாக தான் இருக்குது. ஓகே, யார் என்னன்னு தெரியாமல் ஒருத்தவங்க கமிட்டடாக இருக்கிறது, ஒருத்தவங்க இப்படி இருக்கிறது, அது வந்து டு அன் எக்ஸ்ட்ரீம் மிரட்டுறது, த்ரெட்டன் பண்ணுறதை தாண்டி இந்த மாதிரி ஒன்று சூசைட் பண்ணிக்கிறாங்க, இல்லைனா கொலை பண்ணப்படுறாங்க. இந்த மாதிரி தான் இன்னைக்கு விஷயங்கள் இருக்கு. ஓகே, இன்னைக்கு ரிப்போர்ட் ஆக நிறைய ஆரம்பிச்சிருச்சு. இவங்களுக்கு சும்மா டைம் பாஸ் பண்றதா பிரச்சனை. அதுதான் பிரச்சனைங்க. ஒருத்தவங்க அதை நம்பிக்கிறாங்க ரொம்ப கமிட்மெண்ட் அப்படின்றது. இன்னொன்று நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, நம்ம பேசுகிறோம் பழகுறோம், நம்ம கூட வந்து செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தால் அவன் எனக்கு கமிட்டடாக இருப்பான், இல்லை அவன் எனக்கு கமிட்டடாக இருப்பான்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தவறு. மனதளவில் அவங்க உறுதியாக இருக்காங்களான்றதான் மொதல் விஷயம். உங்க கூட செக்ஷுவல் கனெக்ட்ல இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்கன்ற இந்த நிச்சயமும் இங்கே கிடையவே கிடையாது. அவங்க தான் விட்டுட்டு போயிடுறாங்க ஈஸியாக. அதை தாண்டி மனசு லெவலில் கமிட்டடாக இருக்கவங்க செக்ஷுவல் விஷயம் இருந்தாலும் மேரேஜ்ன்ற விஷயம் வரைக்கும் கொண்டு போகிறாங்க அதை. ஸோ பேக் டு திஸ் கேஸ், இந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை, இவங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டு இவங்க பேச்சுவார்த்தைகள் இவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. 2 வருடங்களுக்கு முன்னாடி இது காதலாக மாறுது ஆக்சுவலி. ஸோ 2 இயர்ஸாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறது, இந்த பெரம்பலூர்லேருந்து கிளம்பி சேலம் வர்றது, சேலம் வரும்போது இவங்களை வந்து வெளில போகிறது, வெளில சுற்றுறது, நிறைய அந்த மாதிரி தனிமையிலையும் நிறைய டைம் இவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் அப்படி என்ன ஆகுது அப்படின்னா, இவரோட ஃபோனை இன்ஸ்டா இவங்க பார்த்துடுறாங்க. இன்ஸ்டா சேட்டை பார்க்கும்போது ஃபுல்லாக பெண்கள், ஃபுல்லாக ப்ளே பாய் வெர்ஷன், ப்ளே கார்டுனே சொல்லலாம் நம்ம. அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து இன்ஸ்டாவில் பார்க்கும்போது ஃபுல்லாக பெண்கள். என்ன ஏது அப்படின்னு கேட்கும்போது அதுலேருந்து இவங்களுக்குள்ள சண்டைகள் ஆரம்பிச்சு என்ன ஆகுதுன்னா, ஒரு விஷயமா ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, முதல்ல நீ என்னோட வயசு அதிகம், ஸோ இது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஃபஸ்ட்டே தெரியும், ஃபஸ்ட்டே தெரிஞ்சுதான் உள்ளே போகிறாங்க. ஓகே, அந்த விஷயம் சரி சொல்லலை. இப்போ இதெல்லாம் எப்படின்னா கழட்டி விடுறதுக்கான ரீசன்ஸ் ஒன்று. என்ன ரெண்டாவது என்னென்னா, நான் முஸ்லீமு, நீ ஹிந்து, எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. இதற்காகவே லோகநாயகி அந்த பெண் வந்து மதமே மாறி இருக்காங்க. ஆக்சுவலி அவங்களை இப்போ மதம் மாறி அவங்க பேர் வந்து அல்பியானே அவங்க மாற்றிருக்காங்க. இது நமக்கு எது வந்து இதுக்கு சான்று அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க மலையிலேருந்து கீழே அவங்க உடல் இருந்தது இல்லையா, அந்த உடல் பக்கத்தில் ஒரு ஹேண்ட்பேக் கிடச்சிருக்கு. அந்த ஹேண்ட்பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூச்சர் விஷன் அகாடமியில் அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கான ஐடி கார்டு அந்த இடத்துல இருந்திருக்கு. அந்த ஐடி கார்டில் பேர் என்னமோ லோகநாயகி தான், ஆனால் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் வந்து புர்கா அதில். ஸோ எவ்வளோ லெவல் ஆஃப் லைக் அவங்க வந்து அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருந்திருக்காங்கன்னு நான் சொல்ல வரேன் அந்த இடத்துல. ஓகே, ஸோ அந்த விஷயம் இருந்திருக்கு. சரி, இவங்க ஃபஸ்ட்டு இந்த ரீசன்லாம் எதுவுமே சொன்னால் இவங்க விடுற மாதிரி தெரியல. ஒன்று இவங்க இன்னொன்று சொல்லியிருக்காங்க, அப்போனா நான் வந்து உன்னை கணவராக நினச்சி தான் வந்து நான் கூட பழகினேன், அந்த தனிமையில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அவங்க கூட அப்படின்னோடனே இங்கே சொசைட்டி அப்படியே எல்லாரும் வந்துடுவாங்க. இப்போ கிளம்பி கமெண்ட் பாக்ஸ்க்கு என்ன வருவாங்க அப்படின்னா, இந்த பெண் மேலே தான் தப்பு, இந்த பெண் ஏன் போனோம் வைக்கணும் வரணும் அப்படின்வாங்க. சரி, ஒரு விஷயம் நான் என்ன ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் எல்லா கேஸஸும் எடுத்துக்கோங்களேன். எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு பெண் வந்து யாருன்னே தெரியாத 3வது நபர்னால பாலியல் வன்கொடுமை, வன்புணர்ச்சி இல்லை எதுக்காவது ஆளாக்கப்பட்டிருப்பான். ஒன்று இல்லை அப்படின்னா ரொம்ப தெரிஞ்ச நபர்னால இருக்கும். ஒன்று வந்துட்டு பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம், லவ்வராக இருக்கலாம், ஹஸ்பண்ட், ஈவன் மேரிட்டல் ரேப் இஸ் ரேப், அந்த மாதிரி கான்செப்ட் தான். ஹஸ்பண்டால் இன்னைக்கு எவ்வளோ நம்மளே பார்க்குறோம்ல கேசஸ். ஹஸ்பண்ட்னால இப்போ வந்து சொந்த ஸ்கூலுக்கு போகிற லைக் டீச்சர்னால, ப்ரொஃபஸர்னால சொந்த வீட்லேயே இருக்க அப்பா, தாத்தா, மாமா, சித்தப்பா, அண்ணன், தம்பி, இவங்களால தான் வந்துட்டு ஒரு பெண் வந்து நம்பி ஏமாற்றதான் படுவாங்க. அவங்க கொடுக்குற வேர்டை நம்பி அப்படிதான் இந்த இதுல தான் நடக்குது இல்லையா? இந்த இதுலயும் அதான் நடக்குது ஆக்சுவலி. இதே ஒரு பெண் வந்து ரோட்ல போயிட்டு இருந்தாங்க, ஒருத்தர் வந்து வானு கூப்பிட்டா இந்த பொண்ணு போயிட்டான்றது எங்கேயுமே கிடையாது நமக்கு. அதுதான் இந்த சொசைட்டி புரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்துல இங்க இருக்கும். பட் ஆனால் பெண்கள் மேலேயும் தப்பு இருக்கு, அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. கல்யாணம் தான் ஒரு விஷயம் அப்படின்னா, எஸ், தாம்பத்தியம் அப்படிங்கிறது வந்து அவங்களோட அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான விஷயம். இன்னைக்கு அதை வந்துட்டு முன்னாடியே இது பண்ணும்போது சில பேர் அதை டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துட்டு தான் அவங்க கல்யாணம் பண்ணாம போயிடுறாங்க. ஒன்று இல்லைன்னா சில பேர் என்ன இன்னும் நம்பிக்கையில் இருக்காங்க, அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், என்ன நம்பிக்கையில் இருக்காங்கன்னா, நம்ம கல்யாணம்ன்ற ஒரு வேர்டு அங்கே போட்டுட்டோம் அப்படின்னா, ஏமாத்துறவங்க ஃபுல் பிளான்டா பண்ணுவாங்கல்ல, போட்டுட்டோம்னா நமக்கு இந்த விஷயம் கிடைச்சிடும். ஸோ அவங்களோட பாலியல் இச்சையை தீர்த்துக்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் இருக்கு. பட் இது ஆப்போசிட்ல இருக்க பொண்ணுக்கோ பையனுக்கோ எப்படி தெரியும்? அவங்க உண்மை தானே எமோஷனலா கனெக்ட் ஆயிருவாங்க. ஒருத்தவங்க ஆயிடும், ஒருத்தவங்க அது மைண்ட்ல ஃபுல் பிளான்டா இருப்பாங்க. அந்த இடத்துல போய் கேள்வி கேட்கும்போது என்ன ஆகும், நீ என்ன சந்தேகப்படுறியா அப்படி கேட்டு பிரச்சனைகள் அதிகமாகும். அதனால பிரிவுகள் ஏற்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கிடுவாங்க அந்த இடத்துல. ஓகே, அதே மாதிரி தான் இந்த கேஸ்லயும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த பெண் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், அந்த பையன் ஒரு ஹோப் கொடுத்துருக்கான். ஏன்னா இதுவுமே கிரைம் தான். ஏன்னா முன்னாடி நம்ம ஐபிசி இருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ரேப்னு இருந்தது, ரேப் வித் கன்சென்ட் ஆர் வித்அவுட் கன்சென்ட், அவ்வளோதான். அது செக்ஷன் 375, 376, 19 கீழே வந்துருவாங்க. இப்போ பிஎன்எஸ் வரும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளே அது அன்எசிட்டி கேஸில் பார்த்துருப்போம், ரொம்ப சென்சிட்டிவான செக்ஷன்ஸ்க்கெல்லாம் எஃப்ஐஆர் வெளில வரக்கூடாது அப்படின்னு. சிசிடிஎன்எஸ், குழந்தைங்க, பெண்கள், அப்புறம் அகெயின்ஸ்ட் சொசைட்டி இருக்க தீவிரவாத செயலுக்கான ஒரு விஷயம். அதுவும் பெண்களில் குறிப்பாக வந்துட்டு இந்த பிஎன்எஸ்ல செக்ஷன் 60 to 75 இருக்கிறது எதுவுமே வெளில வரக்கூடாது. அது வந்து செக்ஷன்ஸ் ஃபார் ஃபார்ம்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் அப்யூஸ், செக்ஷுவல் அசால்ட், ரேப், அந்த மாதிரி. ஸோ இப்போ எப்படி செக்ஷன்ஸுமே இருக்குது அப்படின்னா, ஃபோர்ஸ்ஃபுல் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் ஆர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இந்த ப்ராமிஸ் ஆஃப் சம்திங் வித் த இன்டென்ஷன் டு டிசீவ், அதான் ஏமாத்துற நோக்கோட அவங்களோட விருப்பத்தோட கன்சென்ட் வாங்கி ஒரு ப்ராமிஸ் பண்ணாலும் தவறு தான். ஓகே, அதாவது ப்ராமிஸ் ஆஃப் சம்திங்னா அது கல்யாணமாக இருக்கலாம், ஃபால்ஸ் ஹோப் கொடுக்குறது,
ஃபால்ஸ் ஹோப். அது கல்யாணமா இருக்கலாம், இல்ல அப்படின்னா என்னவா இருக்கலாம் அப்படின்னா, உனக்கு நான் வேலை வாங்கி தரேன், இல்ல நான் உனக்கு இதை பண்றேன், அதை பண்றேன், இந்த ஃபேவர் பண்றேன் அப்படிங்கிற ஏதாவது ஒரு விஷயமா கூட அந்த இடத்துல இருக்கலாம். ஓகே, அது வந்து கன்சென்ட் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா வாங்கினாலும் தப்பு தான், கன்சென்ட்டை வாங்கி பண்ணாலும் தப்பு தான். விச் மீன்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் இங்க இருக்குல்ல, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற ஒரு உறுதி இருக்குல்ல, அப்போ அது ஃபால்ஸ் ஹோப் ஆஃப் மேரேஜ், அது கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்டாக தானே ஆகுது. இங்கேயும் அந்த பெண் அதை நம்பி தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு. பட் அட் த சேம் டைம் அந்த பெண்ணும் அவள் அவசரப்பட்டிருக்க வேண்டாம் இங்கே. ஸோ இதெல்லாம் நடந்தது. அவங்க வந்து உன்னை விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே, நான் வந்து உனக்கு பெண்கள், அது பொதுவாக லவ் பண்ற பெண்களும் ஆண்களும் என்ன சொல்லுவாங்க, நான் உன்னை லவ் பண்றேன், உன்னை நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னா எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா நான் போவேன் அப்படின்னு. அப்போது இது வந்து அப்துலுக்கு அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் இல்லை. அதுக்கப்புறம் இவங்களும் கொஞ்சம் வந்து அப்படியே சாந்தமாக இருந்திருக்காங்க இந்த இடத்துல. இவங்க லோகநாயகியும் கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டு இருந்திருக்கு. இவங்க என்ன பண்ணால் பிரேக்கப் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருந்தோன்னே, கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னா, இந்த அப்துல் ஹபீஸ் தான் திரும்ப லோகநாயகிட்ட வந்து, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், ஓகே, நான் அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, என்னை மன்னிச்சிரு, நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், நான் உன்னை கல்யாணம் மறக்கிற வேலையில மறுபடியும் உள்ள வரும், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இந்த பீரியட் எடுத்துக்கோங்க, இந்த கேப் பீரியட் வந்து ஃபுல்லாக இந்த கொலைக்கான டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் மைண்டில் தோணிருக்குள்ள இவ்வளோ அப்படியே விட்டா பிரச்சனை தான் கண்டிப்பாக. இன்னைக்கு பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து சொசைட்டியில் உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் பெண்கள் வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க. இவன் என்னை ஏமாத்திட்டான், இவன் என்னை செஞ்சுட்டான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க. இல்லைனா தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லலாம், இல்லைனா காமன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி நியாயம் கேட்கலாம், என்ன வேணா அங்கே நடக்கலாம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது மேரேஜிங் போகிறப்போ அப்போ வந்து பிரச்சனை பண்ணலாம் அப்படிங்கிற சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி பண்ணலான்ற ஒரு விஷயம், அதனாலே நிறைய த்ரெட்டனிங் ஃபேக்டர் இன்னைக்கு நடக்குது இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பெண் வந்து அதை பயந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பெண் இருந்திருக்காங்க. திரும்ப வந்தோடனே அந்த பெண் என்ன பண்ணியிருக்காங்க, மன்னிப்பு கேட்டவுடனே, ஐயோ ரியலைஸ் பண்ணிட்டாரு, யாராக இருந்தாலும் இந்த மனசை இறங்கிடும் இல்லையா, ரியலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சி அந்த விஷயம் அப்படியே அப்படியே போயிட்டு இருந்திருக்கு அவங்களுக்குள்ள. ஸோ ஆல் ஆஃப் அ சடன் ஒன் டே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த அப்துல் ஹபீஸ் வந்துட்டு அவங்க வேலையை விட்டுட்டு, வேலை முடிச்சுட்டு, அதாவது அவங்க அகாடமி ஒர்க்கை முடிச்சுட்டு அவங்க ஹாஸ்டல் போகிற வழியில் இந்த அப்துல் ஹபீஸ் வந்துட்டு, வா நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே கேட்டதாக சொல்லப்படுது. வந்துட்டோடனே அவங்க அவங்களுக்கு ஷாக்கு, என்ன ஏது அப்படின்னும் போது, இல்லை நான் தப்பு ரியலைஸ் பண்ணிட்டேன்னு நான் சொன்னல, நான் உனக்கு புரிஞ்சுக்கிட்டேன், வா கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னதாக சொல்லப்படுது அப்படின்னா, இல்லை என் கையில் எனக்கு அடிபட்டிருக்கு, ஓகே, அந்த அடிபட்டது சரியாகட்டும், ஊண்டு இருக்குது, சரியானதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, கல்யாணம்னு முடிவு பண்ணிட்டா அது எப்போ பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரி தானே கான்செப்ட். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, சரிவா நம்ம வெளில போயிட்டு வரலாம், இங்கே ஆஸ் யூஷுவல் கார் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுவும் இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, அப்துல் ஹபீஸோட கார் கிடையாது, நம்ம இந்த ரெண்டல் கார்ஸ் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி பைக்கை கொண்டு வந்து சேலமில் பஸ் ஸ்டாண்டில் போட்டுட்டு அங்கேருந்து கார் எடுத்ததாக சொல்லப்படுது. இந்த விஷயம் கார் எடுத்தாச்சு, ஆஸ் யூஷுவல் அவங்க பல இடங்களில் சுற்றினதாகவும் சொல்லப்படுது. தனிமையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது பல இடங்களில் முன்னாடியே வந்து சுற்றினதாக சொல்லப்படுது. காதலர்களாக அவங்க இங்கேயும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வா போகலான்னு அவங்க ஆஸ் யூஷுவல் மனசு மாறிட்டாங்க, ஓகே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். முன்னையாவது லவ்வர், இப்போ கல்யாணன்ற ஒரு கமிட்மெண்ட் வந்தாச்சு, ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாச்சு, எல்லாமே கொடுத்தாச்சு. அவங்க கிளம்பி போகிறாங்க. ஆஸ் யூஷுவல் நிறைய இடத்துக்கு போய் சுற்றிட்டு நைட் ஒரு 10-10:30 மணிக்கு போல் என்ன ஆகுதுன்னா, ஏற்காடு மலை ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஏற்காடு மலை ஏற ஆரம்பிக்கும் போது அங்கேருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அது வரைக்கும் போயிட்டுருக்கு. ஒரு நடு வழியில் போகும்போது அப்போ தான் அந்த 2 காதலிகளும் உள்ள என்ட்ரி வரப்போ, அதாவது மோனிஷா அப்படிங்கிற பர்சனும் தாவியா சுல்தானா அப்படிங்கிற பர்சனும் 2 பேருக்கும் 22 வயசு தான் ஆகுது. ஓகே, இந்த மோனிஷா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் ஜிஹெச்சில் வந்துட்டு மயக்கவியல், அதில் வந்து பிஎஸ்சி 3rd இயர் படிக்கிறாங்க, அனஸ்தீஷியன் இது. ஓகே, அது வந்து பிஎஸ்சி படிக்கிறாங்க, டாக்டர் இது கிடையாது, பிஎஸ்சி படிக்கிறாங்க 3rd இயர். இந்த தாவியா சுல்தானா வந்து சென்னையில் இருக்க ஒரு ஐடி பார்க்கில் வேலை பார்க்குறதா சொல்லப்படுது, 22 வயசு. இதில் உங்களுக்கு கேட்டகரி வேறு. மோனிஷா முதல் காதலி, ஓகே, இந்த லோகநாயகி அல்பியா 2வது காதலி, ஓகே, இந்த தாவியா சுல்தானா 3வது காதலி. ஓகே, ஆர்டர் அந்த என்ன சொல்கிறது, முக்கோண காதலி, 2வது காதலி. ஆமாம், 2வது காதலி. ஓகே, சரி, எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சரி இந்த மாதிரி 3 காதலியா சேம் டைமில் தான் இவங்களுக்கு லவ் பண்ணியிருக்கானா, இல்லை பிரேக்கப் ஆகி? மோனிஷா பிரேக்கப், லோகநாயகி பிரசன்ட்ல இருக்கும் போதே. ஆனால் இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஃபுல் தாட் யார் மேலே இருந்துச்சு அப்படின்னா, தாவியா சுல்தானா மேலே தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த பொண்ணு முஸ்லீமு, அந்த பொண்ணு சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த பொண்ணு இதில் தான் இருந்துச்சு. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நடுவழியில் 2 பேரும் வந்து காரில் ஏறுறாங்க. ஓகே, காரில் ஏறும்போது அவங்க யாருன்னு சொல்லிட்டு இங்கே லோகநாயகி கேட்குறாங்க, அல்பியா கேட்கும் போது அப்துல் ஹபீஸ் என்ன சொல்கிறாரு அந்த இடத்துல அப்படின்னா, இல்லை நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு சாட்சி கையெழுத்து போடுறதுக்காக இவங்க 2 பேர் அப்படின்னு. அந்த பொண்ணு எவ்வளோ கண்மூடித்தனமாக இருந்திருக்காங்க பாருங்க. அந்த இடத்துல இரவு நேரத்தில் யார் சாட்சி கையெழுத்து போட வரணும், எப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், நம்ம தான் கையில் ஊண்டு சரியானவனே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னோமே, இதெல்லாம் அவங்க மைண்டில் வரல. காதல் வந்து கண்ணை மறைச்சிருச்சு போல் அப்படி டோட்டலாக. ஐயோ மாறிட்டா அப்படிங்கிற ஒரு ஜோஷ் குஷியில் மட்டும் அவங்க இருந்துட்டாங்க போல் அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி வருது, பாதி வழியில் போகிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்ன பிளான்ஸ் நடந்ததுன்னு நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி என்ன நடந்ததுன்றதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இவங்க கிட்ட பேசுகிறார், தாவியா சுல்தானா கிட்ட பேசுகிறார். என்னன்னா, இந்த மாதிரி அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. சரி, எனக்கு ஆண்களோ பெண்களோ எடுக்கிற ஒரு பெரிய ஆயுதம் தெரியுது, ஏற்கனவே ஃபர்ஸ்ட்ல வந்து
இருந்தது, செகண்ட் லவர் இருந்தது. தெரியும் இவங்கள தெரியும் 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 எல்லாமே. அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே. என்ன ஆண்களோ பெண்களோ எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி இங்கே என்னவா இருக்குது அப்படின்னா, நம்மளுமே அந்த மாதிரி நிறைய கேசஸும் பார்க்குறோம். நிறைய இப்போ பெண்கள் வெளியே வந்து கம்ப்ளைண்ட்டும் ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ ஆண்கள் எடுத்துப்போமே, பெண்களையும் எடுத்துப்போம். காமனாக சொல்கிறேன், ஒரு லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அட் த சேம் டைம் ரெண்டாவது லவ்வும் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொண்ணுக்கிட்ட இல்லை அந்த பையன்கிட்ட போயிட்டு என்ன சொல்கிறது அப்படின்னா, என்ன இந்த பொண்ணோ இந்த பையனோ ஒன் சைடாக லவ் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது. இந்த பெண்ணோ பையன்கிட்ட வந்து ஆப்போசிட் ஜெண்டர் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து என்ன வந்து ஒன் சைடாக லவ் பண்ணி டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது. இப்படியே அவங்க மேலே ஒருத்தர் வெறுப்பு வர வைக்கிறது. ஓகே, நான் ரொம்ப நல்லவ தான், அவங்க தான் என்னை ஒன் சைடாக லவ் பண்ணி டார்ச்சர் பண்ணுறாங்க, நீ இதை புரிஞ்சுக்கோ, நான் வேணான்னு சொன்னாலும் அவங்க வந்து இல்லை நீ இல்லைனா நான் செத்து போயிடுவேன், சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்கிறாங்க. ஸோ பொறுமையாக மெதுவாக தான் அவங்களுக்கு புரிய வச்சு நான் வந்து கொண்டு வரணும். ஒரு நாள் உன்னை கூட்டு போய் நான் இன்ட்ரோ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியே கொண்டு வந்து என்ன ஆகுது, இவங்களுக்கும் நேராக பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. இந்த பர்சனும் ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதே சேம் ரூல் இங்கே அப்ளை பண்ணுங்களேன். இதே தான் இந்த வந்து தாவியா சுல்தானா கிட்டேயும் சொன்னதாக சொல்லப்படுது. ஆக்சுவலி மோனிஷா அது எக்ஸ்-லவர் காரணங்களுக்காக போயாச்சு. ஓகே, லோகனாகி இந்த மாதிரி என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறா, லவ் பண்ணி அவளை கொண்டுட்டேன் அப்படின்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்று இவங்க என்ன பண்றாங்க, போட்டு அவங்க எப்படி உள்ள வராங்க மோனிஷா? மோனிஷா தான். இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ இவங்க இருக்காங்க இல்லையா, உடனே இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஐடியா வருது. சரி நம்ம என்ன வச்சு இது பண்ணலாம் அப்படின்னும் போது நம்ம மோனிஷாவோட ஹெல்ப் எடுக்கலாம். நர்ஸ் ரிலேட்டட் டு அதான் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷன் வேற இல்லை, தட் டு அனஸ்தீஷியா இது பண்ணுறாங்க, அவங்க ஹெல்ப் எடுக்கலாம் அப்படின்னும் போது மோனிஷா உள்ள வராங்க. மோனிஷா என்ன இருந்தாலும் பழைய காதல் இல்லையா, இந்த கொஞ்சம் மனசுல எல்லாம் ஓட்டிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ எப்பவுமே ஒரு ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னும் போது டில் ஒரு லாஸ்ட் பிரெத் வரைக்கும் ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி கல்யாணம் ஆகிற வரைக்கும் எப்பயாவது வந்து சேர்ந்துட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஃபேண்டசி பேஸில் தானே வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பாங்க. அது நடக்க போகிறது இல்லைன்னா அவங்களோட ஹார்ட்டுக்கும் தெரியும். சொல்லுவாங்களே பேட்டில் பிட்வீன் மைண்ட் அண்ட் ஹார்ட்னு, புத்தி ஒன்று சொல்லும், ஹார்ட் ஒன்று சொல்லும், இதயம் ஒன்று சொல்லும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இங்கேயும் மோனிஷா உள்ளே கொண்டு வராங்க. மோனிஷா கிட்ட எப்படி சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த அப்துல் ஹபீஸ் போயிட்டு இந்த மாதிரி இந்த லோகநாயகி இருக்காங்க இல்லையா அல்பியா, என்னோட சித்தப்பாவை வந்து அவள் கொலை பண்ணிட்டா. ஓகே, என் சித்தப்பா இறந்ததுக்கு அவள் தான் ரீசனு. ஓகே, அதனால அவளை கொலை பண்ணிடணும், நான் வந்துட்டு இந்த இடத்துல ரிவெஞ்சு அப்படிங்கிற மாதிரி போனோடனே அவங்களுக்கு உடனே தாங்கலை, நான் லவ் பண்ண பையன் எப்படி அப்படி இப்படின்னோடனே அவங்க ஒரு ஐடியா சொல்கிறாங்க. ரெண்டு ஐடியா இங்கே டிஸ்கஸ் பண்ணப்படுது. இன்றைக்கி என்ன அப்படின்னா, மொதல் விஷயம் ஜூஸில் பாய்சன் கலந்து ஏதோ ரொம்ப ட்ரெண்டாக போச்சு. இந்த ஜூஸில் வந்துட்டு மாசாவில் இது கொடுக்குது, அதாட்டு பர்டிகுலர்லி மாசா, அதனால வந்து மாசாவில் இது கொடுக்குறது, இல்லை டீயில் வந்து எலிபேஸ் கலக்கிறது, இல்லைனா சொந்த அம்மாவே அந்த முட்டை பொரியலில் எலிபேஸ் கலந்தாங்களே, அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக போயிடுச்சு இன்றைக்கி. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று வந்துட்டு இதில் வந்து ஜூஸில் வந்து பாய்சன் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம், மிக்ஸ் பண்ணிவிட்டு வீட்டில் அவங்க இறந்து போயிடுவாங்க, பாடியை டிஸ்போஸ் பண்ணிடலாம், மொதல் ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா, அங்கே கூட என்ன ஆகுனா, ஒருவேளை அந்த பாடியை கண்டுபிடிச்சிட்டா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் பாய்சன் இருக்கிறது உடம்புல தெரிஞ்சிடும், அப்புறம் ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஒரு அனஸ்தீஷியன், ஓகே, அது படிச்சுட்டு இருக்கேன் நான். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓவர் டோஸ் ஆஃப் மயக்க மருந்து கொடுத்தோம் அப்படின்னா அது டைல்யூட் ஆயிரும். பெருசாக வந்து நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ளூயிட் கண்டாமினேஷனோ இல்லை வந்து நமக்கு ஒரு பாய்சன் இருக்கிறதுக்கு பிளட்லேயோ நமக்கு போஸ்ட்மார்ட்டமில் தெரியாதுன்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஐடியா கொடுத்தோடனே ஓகே இதுதான் பர்ஃபெக்ட் அப்படின்னு நினச்சிட்டு, இதனோட விளைவு தான் அவங்க ரெண்டு பேரும் இப்போ காரில் ஏறுறாங்க. ஏறும்போது இவங்க யாருன்னு கேட்கும்போது இது மாதிரி கல்யாணத்துக்கு சாட்சி கழுத்துன்னு சொல்லி முடிச்சிடுறாரா. இங்கே வந்து ரெண்டு தகவல் சொல்லப்படுது. முதல் தகவல் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, மோனிஷா வந்துட்டு இவங்க கையை பார்த்துட்டு, லோகநாயகி அல்பியா கையை பார்த்துட்டு, இல்லைங்க அவங்க கையில் ஊண்டு இருக்குது, இது இப்படியே நீங்கள் விட்டிங்கன்னா செப்டிக் ஆயிரும், அதனால நான் உங்களுக்கு ஊசி போடுறேன்னு ஊசி செலுத்தினதாகவும் ஒன்று சொல்லப்படுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க கொஞ்சம் மயக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, மலை ஏறதுனால மயக்கம் இருக்குது, வா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம்னு சொல்லி வெளியே லைட்டாக நடக்க வச்சு 3 பேரும் கூட்டிகிட்டு போய், நமக்கு தெரியும் அந்த கொடைக்கானல் ஊட்டி ஏற்காடில் போகும்போது திட்டு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க உட்கார்றதுக்கு, அது மேலே உட்காந்தவங்கள அப்படி கீழே தள்ளி விட்டுருக்காங்க. இது ஒன்றா சொல்லப்படுது. ரெண்டாவது இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இல்லை காரை விட்டு இறங்கி இந்த இடத்துல வந்து இந்த தாவியா சுல்தானாவும் அப்துல் ஹபீஸும் வந்து கையை காலை பிடிச்சிக்கிட்டாங்க, வாயை பொத்திக்கிட்டாங்க, அப்போ மோனிஷா இன்ஜெக்ஷன் பண்ணதாகவும் சொல்லப்படுது, மயக்கமானோடனே தள்ளி விட்டாங்கன்னு. ஸோ ரெண்டு விஷயம் ரெண்டுமே, ஆனால் வந்து ஊசி செலுத்தப்பட்டிருக்காங்க, அதில் ஓவர் டோசேஜ் ஆஃப் மயக்கம் இருந்து கீழே தள்ளி விட்டுட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நல்ல பிள்ளைங்க மாதிரி அவங்க வீட்டுக்கு அவங்க போகலான்னு கிளம்பி போயிட்டுருக்காங்க. இது ஒரு 2 நாள் 3 நாட்கள் கழித்து ஏதோ துர்நாற்றம் வீசின ஒரு விஷயம் வந்தோடனே அங்கே இருந்த மக்கள் எல்லாமே போலீஸாருக்கு, அதாவது ஏற்காடு போலீஸாருக்கு வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல. ஓகே, தகவல் தெரிவிக்கப்பட்டப்பறம் போலீஸார் வந்து பார்த்துருக்காங்க, உடல் வந்து பாதி அழுகிய நிலையில் அந்த இடத்துல இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹேண்ட்பேக் அங்கேருந்து எடுக்கும் போது தான் இவங்க ஹேண்ட்பேக்குள்ளே அந்த ஐடி கார்டு மொதல் விஷயம். ரெண்டாவது வந்து இவங்க ஹாஸ்டலுக்கு பே பண்ணாங்க இல்லையா, அந்த ஸ்லிப்பு, பணம், அந்த விஷயம்லாம் இருந்தால் இவங்க யார் என்னன்ற ஐடென்டிட்டி கொண்டு வரப்பட்டது. ஒன்று, இது எப்படி இங்கே நான் வந்ததுன்னு சொல்கிறேன், எப்படி இவங்களை அரெஸ்ட் பண்ணாங்கன்றதுக்கு இதுல இருந்தால் செயின் லிங்க் எடுத்திருக்காங்க போலீஸ். ஒன்று ஐடி கார்டு ஒன்று. ரெண்டாவது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
என் ஃபோனை வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இவங்களோட ஃபோனை லைக் லோகநாயகி அல்பியாவோட ஃபோனை பார்க்கும்போது லாஸ்ட்டாக யார்கிட்ட பேசியிருக்காங்க, ரொம்ப நேரம் யார்கிட்ட பேசியிருக்காங்க, கால் டீட்டெயில் ரெக்கார்டிங் அப்படி வச்சு தான் போயிட்டு இந்த அப்துல் அபீஸை பெரம்பலூரில் வச்சு தூக்குனது. தூக்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு கேட்கும்போது எதுவுமே பதில் சொல்ல, இல்லை நானா அப்படி இப்படின்னா முன்னுக்கு பிறனா அப்துல் சொன்னதை வச்சு போலீஸ் ரொம்ப அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரிக்டாக கேட்கும் போது தான் இவ்வளோ விஷயங்கள் நமக்கு வெளில வந்தது ஒரு பக்கம். சரி ஓகே, இது எப்படி வந்து முதல்ல ஸ்டேஷனில் வந்துட்டு லோகநாயகி மிஸ்ஸிங்ன்ற கம்ப்ளைண்ட் தான் ரெஜிஸ்டர் ஆச்சு. அது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, நான் சொன்னேன் இல்லையா, சம்பவம் நடந்த அன்றைக்கி அவங்க ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். அன்றைக்கி ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. 3 நாட்களாக வந்துட்டு 2-3 நாட்களாக அவங்க வரவும் இல்லை, ஹாஸ்டலுக்கும் வரல, அகாடமிக்கே போகல. அப்படின்னா அந்த ஹாஸ்டல் வார்டன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபோன் பண்ணி ஸ்விட்ச் ஆஃப். அவங்க சேலமில் இருக்க பல்லப்பட்டி ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி. ஸோ மிஸ்ஸிங்ன்றதை வச்சு போலீஸ் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்களா, உடல் கிடைக்குதுன்றத ஒரு பக்கமாக அந்த உடலை வச்சு எடுக்கும்போது இந்த ஐடென்டிட்டி மேட்ச் ஆகுது. இந்த இடத்துல மேட்ச் ஆகிடுச்சு. அப்போ ஃபோனை வச்சு ட்ராக் பண்ணும்போது அப்துல் அபீஸை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அவர் சொன்ன இந்த ஸ்டோரி நம்ம இருக்கு இல்லையா, இப்போ பார்த்தோம்ல, இது எல்லாமே அப்துல் அபீஸ் சொன்ன விஷயம் தான். ஓகே, அப்துல் அபீஸ் கொண்டு வந்ததை வச்சு தான் இந்த மோனிஷாவும் தாவியா சுல்தானையும் இப்போ வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து இதில் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக நமக்கு இதில் செக்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மர்டர் இஸ் வெரி கிளியர், மர்டர் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அட்மினிஸ்ட்ரிங் வித் பாய்சன் அந்த விஷயம் இங்கே வரும். அப்புறம் ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ் இருக்கும். கிட்டத்தட்ட இது ஒரு கூட்டு சதி தானே, கான்ஸ்பைரிங் ஆக்டிவிட்டி தானே, கிரிமினல் கான்ஸ்பைரசி தான். ஒரு கிரைம்ன்றதை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஒரு 3 விஷயத்தினால ஒரு ஆக்ட் நடைபெறும். ஆக்சுவலி ஒன்று வந்து எதுக்காக எப்போ நடைபெறும் அப்படின்னா நம்மளோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக. நம்மள யாராவது தாக்க வராங்க வைக்கிறாங்க போது நம்ம அவங்களை தடுத்துட்டு அங்கேருந்து நம்ம வெளில போகிறதுக்காக. ஏன்னா அது ஹாஸ்டல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுவாங்க, நம்மளை தனிச்சு நம்மளை வச்சு நம்மள எதாவது பண்ணணும்னு பார்ப்பாங்க இல்லையா. அப்போ வந்து நம்ம அதெல்லாம் பண்ணலாம். பண்ணும்போது என்ன ஆகுனா சர்டன் மினிமல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை சில இடத்துல வந்துட்டு ஒரு பெண்ணை வந்து ரேப்பே பண்ண வராங்க, கொலையே பண்ண மாட்டாங்க, அந்த கத்தி வாங்கி நான் திரும்ப குத்திட்டேன் வச்சுட்டு அப்படின்னும் போது பட் ஜஸ்டிஃபை பண்ணணும் அதை எந்த அளவுக்கு அப்படிங்கிறத. பட் மினிமல் ஃபோர்ஸ் தான் அங்கே யூஸ் பண்ணணும்னு இருக்கு. அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கான ஒரு விஷயம் இல்லை. ஹாஸ்டலாக எங்கேயுமே யாருமே இல்லைங்க, நாங்கள் தாங்க தப்பிச்சோம் அப்படின்னும் போது ஜஸ்டிஃபை பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். ரெண்டாவது வந்து அவுட் ஆஃப் சடன் ப்ரொவகேஷன். இப்போ நம்ம 2 பேருமே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்துட்டு இப்போ நான் இருக்கேன், நான் வந்து உங்களை வந்து ரொம்ப ஒரு வார்த்தைகள் யூஸ் பண்ணுறேன், ஒரு கெட்ட வார்த்தைகளை உங்களை இன்ஸ்டிகேட் பண்ணுறது, அபியூஸ் ஆன வேர்ட்ஸ், ஃபிலித்தி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இப்போ பொறுக்கமே நடிச்சிடுவீங்க அந்த இடத்துல கண்டிப்பாக. ஓகே, அதுவுமே மினிமலாக தான் இருக்கணும் ஃபோர்ஸ். அதுக்காக அடிச்சு கொலை பண்ணிட்டு அந்த எக்ஸம்ஷனும் அவங்க எடுக்க முடியாது. இது 2 ஓகே. 3வது வந்து இந்த நிறைய 10 வருஷம் 20 வருஷம் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் டெத் பெனல்ட்டிலாம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கேசஸில் ஃபேக்டர்ஸ் ஆஃப் கிரைம்னு ஒரு 4 விஷயம் இருக்குது. அது வந்து ப்ரூவ் பண்ணப்படணும். அதாவது மோட்டிவ், இன்டென்ஷன், ப்ரிப்ரேஷன், ஃபைனலாக எக்ஸிக்யூஷன். இங்கே மோட்டிவ் இன்டென்ஷனும் கிளியராக இருக்குது, ப்ரிப்ரேஷனும் கிளியராக இருக்குது, விஷ ஊசி அந்த விஷயம் கூட்டிகிட்டு போகிறது எல்லாமே. ஃபைனலாக இது பண்ணால் அவங்க செத்துருவாங்கன்ற விஷயம் எக்ஸிக்யூஷன் தெரியுமா இல்லையா, லீகல் கான்சிக்வன்சஸ் தெரியும்ல. ஸோ 4மே கவர் ஆகுதுல்ல. ஸோ இது கண்டிப்பாக ஒன் ஆஃப் தி சிவியர் ஒரு விஷயம். பனிஷ்மெண்ட்ஸும் நம்ம ரொம்ப சிவியராக தான் இதில் எதிர்பார்க்கலாம். பிரெயின் வாஷ்லாம் கிடையாது இந்த இடத்துல. எப்படி ஆகும் பிரெயின் வாஷ்? ஒரு பக்கம் அந்த பொண்ணுக்கு ஒரு அறிவு வேணாம். என்ன அந்த பொண்ணு சொல்லிருக்கலாம்ல, என்னதான் உன் சித்தப்பா கொலைக்கு அவ காரணமா இருந்தாலும் நீ போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்லிருக்கணுமா வேணாமா? அந்த அளவுக்கு காதல் மறைச்சிருச்சா இல்லை என்ன? இல்லை அந்த பொண்ணுக்கு ஒரு அற்ப ஆசையா கூட இருக்கலாம், நம்ம இது மாதிரி ஹெல்ப் பண்ணா நம்ம கூட சேர்ந்துருவான் வந்துருவான் அப்படிங்கிற ஒரு அற்ப ஆசை. எவ்வளோ ஒரு கேடு கேட்ட லவ் இல்லை ஆக்சுவலி. பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அதுதான் விஷயம். இன்னைக்கு அது நடக்குது. இப்போ நம்ம 2-3 பொண்ணை லவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொண்ணுக்கு தெரிய வரும்போது அந்த பொண்ணு இல்லை இவன் உத்தம இவன் காதலன்னு சொல்லிட்டு மற்ற 2 பெண்களையும் அவமதிக்கிறதும் இங்கே நடக்குது. அந்த மாதிரி விஷயமும் நடக்குது. சேம் திங் ஆண்களுக்கும் நடக்குது. இங்கே ஜெண்டர்னு கிடையாது, ஆண் பெண் எல்லாருக்குமே தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. ஏன் இதே இதில் நம்ம பார்க்கலையா, பெண்கள் எத்தனையோ பேர் இந்த விஷம் வைக்கிறதாகட்டும், மூஞ்சில் சுடுதண்ணி மிளகா பொடி போட்டு ஊற்றுறதாகட்டும். ஸோ இந்த இடத்துல வந்து ஜெண்டரு மனசாட்சி அதெல்லாம் கிடையாது. எனக்கு ஒரு விஷயம் வேணும்னு நான் முடிவு பண்ணேன் அப்படின்னா, நம்ம இப்போ டெத் பெனால்ட்டி கொடுத்தாங்களே தமிழ்நாட்டில் சத்யபிரியா கேசஸ் சதீஷ்க்கு, எனக்கு நீ இல்லைனா யாருக்கும் நீ கிடைக்கூடாது பிடிச்சி தள்ளி விட்ட ஒரு விஷயம் இருக்கு. ஷாரன் ராஜ்கிரீஷ்மா கேஸில் நம்ம என்ன பார்த்தோம், நான் வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கணும், அதனால நீ இருந்தால் எனக்கு பிரச்சனை, அதனால இங்கேயும் அதே தான் நடந்திருக்கு, உன்னை அதனால நான் கொலை பண்ணிடுவேன். ஸோ எனக்கு ஒரு லவ் வேணும்னாலும் 2 பேருமே ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிறாங்க. இல்லை எனக்கு பல பேர் கூட இருக்கணும், ஒருத்தவங்க கிட்ட நான் ஒரு செக்ஷுவல் திங்காக கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னாலுமே எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாங்க. இல்லை எனக்கு நீ வேணாம் அப்படின்னாலுமே எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாங்க. இதுதான் விஷயம். இதை தான் குருட்டுத்தனமான லவ்னு ரொம்ப தப்பாக எல்லாருமே அவங்களுக்கே டெஃபினிஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் அந்த லோகநாயகி மர்டர் செய்யப்பட்டதுக்கு அப்புறமா அவங்க மதம் மாறிட்டாங்க. அது லவ் ஜிகாத் அப்படிலாம் வந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். சரி, அது ஏன் அப்படி என்ன இருக்குது அப்படி பேசி? அவங்க வந்து அவங்களோட காதலுக்காக அவங்க மனசு ஒத்து தான் அவங்க மதம் மாறியிருக்காங்க. ஓகே, நம்ம ஆட்களுக்கு தான் வந்துட்டு ஏதாவது முஸ்லீம்ஸ் எதாவது பண்ணாலே வந்துட்டு அவங்கள வந்து என்னமோ தீவிரவாதி மாதிரியும் வேறு நாட்டிலேருந்து குதிச்சு வந்துட்டு இவங்க இந்த தப்பு பண்ண மாதிரியும் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, எப்படி மற்ற ஒரு ரிலீஜன் பீப்புள் தப்பு பண்ணுறாங்களோ அதே மாதிரி ரிலீஜன் தான் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அப்படி பார்த்தா இங்கே வந்துட்டு இன்னொரு முஸ்லீம் பொண்ணு தான் இருக்காங்க, தாவியா சுல்தானா கூட தான் இருக்காங்க. இந்த பொண்ணு இந்த பையனுக்காக இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் அவங்க மதமே மாறி இருக்காங்க இந்த இடத்துல. ஓகே, அப்படி இருக்கும் போது இங்கே வந்துட்டு இதனால தான் பண்ணாங்க, இது வந்து தொடர்ச்சியாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது இங்கே பார்க்க முடியல பெருசா. ஏன்னா இங்கே பேஸ் ரொம்ப கிளியரா இருக்கு. இன்ஸ்டாகிராம்லேருந்து ஆரம்பிச்ச ஒரு விஷயமா தானே இது இருந்துட்டு இருக்கு. ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே ரொம்ப தெளிவாக இருக்கணும் இனிமேல். யாருன்னா இன்னைக்கு ஒரு வீட்டில் பெரியவங்க பார்த்து ஒரு புரோக்கர் மூலியமாக மேட்ரிமோனி மூலியமாக பார்க்குற கல்யாணமே ஜஸ்ட் லைக் தட் கல்யாணத்தை அப்புறம் விட்டு போயிடுறாங்க.
ஏன்னா கேரக்டர் அசாசினேஷன் பாலை தூக்கி போட்டுட்டு இல்லை ஏதோ ஒரு ரீசன்னால விட்டுட்டு போயிடுறாங்க. இல்லை லவ் பண்ணுறவங்க 10 வருஷம் 5 வருஷம் லவ் பண்ணுறவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. இது என்னன்னா 2 வருஷம் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு கூட கான்செப்ட் இருக்குது நமக்கு இல்லையா? பார்த்தோன்னே காதல் வரலாம், இல்லை 1 வருஷம் 2 வருஷம் வரலாம். பட் எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு காதல்ன்ற விஷயத்தில் கண்மூடித்தனமாக இருக்க வேணாம் அப்படிங்கிறது தான் திரும்ப இந்த கேஸ் நமக்கு உணர்த்துற ஒரு விஷயமா இருக்குது. இந்த கேஸ் தொடர்பாக டீட்டெயிலாக எங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நன்றி.